வணக்கம் ஓவியா. அதாவது குவைத்திலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 164 பயணிகளுடன் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த விமானத்தின் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் பயணம் செய்த கடலூர் மாவட்டம் விருதாசலத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் அடிக்கடி தனது இருக்கையிலிருந்து எழுந்து விமான கழிவறைக்கு சென்றுவிட்டு அமர்ந்துள்ளார். அப்போது அவரிடம் இருந்து புகைப்பிடிப்பதற்கான சிகரெட் நெறி வந்துள்ளது. இதை சக பயணிகள் கண்டுபிடித்து, நீங்கள் கழிவறைக்கு சென்று புகைப்பிடித்து விட்டு வருகிறீர்களா என்று கேட்டனர். ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். ஆனாலும் அவர் மீது மீண்டும் கழிவறைக்கு செல்வதும் வருவதுமாக இருந்தது. அதோடு அவரிடம் இருந்து புகைப்பிடிப்பதற்கான நெறி அதிகமாக வீசியது. இதையடுத்து சக பயணிகள் விமான பணிப்பெண்களிடம் பயணி ராஜாவை குறித்து புகார் செய்தனர். உடனே விமான பணிப்பெண்கள் ராஜாவிடம் விசாரித்த போது, நான் செயின் ஸ்மோக்கர், என்னால் புகைப்பிடிக்காமல் நீண்ட நேரமாக இருக்க முடியாது என்றும் கூறினார். ஆனால் விமான பணிப்பெண்கள் விமானத்தை புகைப்பிடிப்பது விமான பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது, விமானத்தில் உள்ள 164 பயணிகளின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, எனவே நீங்கள் விமானத்துக்குள் புகைப்பிடிப்பது சட்டப்படி குற்றமாகும் என்று எச்சரித்தார். ஆனாலும் பயணி அதை கேட்கவில்லை. இதனையடுத்து விமான பணிப்பெண் விமானியிடம் இது குறித்து புகார் தெரிவித்தார். அதாவது இந்த விமானம் சென்னை விமான நிலையம் வந்தவுடன் அங்கு சென்னை விமான நிலைய போலீசார் விமான பாதுகாப்பு சட்டத்தை மீறிய விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது புகைப்பிடிப்பதற்கான வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அதோடு அவரிடம் போலீசார் மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது ஓவியா, சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாக விமானத்திற்குள் புகைப்பிடிப்பது, விமான பெண்களிடம் வாக்குவாதம் செய்வது, சக பயணிகளிடம் சண்டை போடுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சென்னை விமான நிலையத்தில் இதே போன்ற குற்றங்கள் 4 நடந்துள்ளது. சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓவியா.